ஹலோ விவாஸ், 38வது வருடமான குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்ய போகிறார். இதன் மூலமாக பல எதிர்பார்க்காத திருப்பங்களை மிதுன ராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க. மிதுன ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இறைவன் முன் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுந்திருப்பீங்க. தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேண்டி இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வேண்டுதல்களுக்கான பலனானது இப்போது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, இந்த ஆடி மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் விடிவு காலமானது பிறந்து விட்டது. நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும்படி சொல்லலாங்க. அதாவது தொழில் வாழ்க்கையும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க, நம்ம முன்கூட்டியே அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும்போது அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது அதிர்ஷ்டமாக இருப்பதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஏதாவது கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டு அந்த கஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா நாம அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதலீட்டை அதிகப்படுத்தி கொள்ளும்போது அந்த நாளில் எல்லாமே வியாபாரம் நடக்கும்போது அந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மடங்கு 3 மடங்கு லாபத்தை நம்ம பார்க்கலாங்க. 3 நாள் நம்ம உட்காந்து சம்பாதிக்க வேண்டிய பணத்தை அந்த ஒரே நாளில் நம்ம நம்முடைய மதியின் மூலமாக சம்பாதித்து விடலாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் போது இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ எந்தெந்த வகையில் நல்லதானது நடக்க போகுது, நீங்கள் அதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்கள். சிவனின் ஆசியால் நீங்கள் நினைச்சது நல்லபடியாக நடப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலையானது உருவாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/7/2024 புதன்கிழமை அன்று சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறார். ஸோ இதன் மூலமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உற்சாகம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமைய போகிறது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்களானது இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்வதால் உங்களுடைய வேலை தொழிலில் பல சாதனைகளை படைக்க உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சூரியனுடைய அமைவானது உங்களுடைய மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு புதிய சாதனையவே படைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு சிறப்பான நிலையானது இனி உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்க போகுதுங்க. அவங்க முழு மனதோடு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட்டாலுமே அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றியை காணக்கூடிய வகையில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள். மேலும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பல நாட்களுக்கு பிறகு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்லதானது நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரிய
தைரியத்துடையும் எல்லா விஷயங்களிலுமே கவனம் செலுத்திட்டு வருவீங்க. அந்த தன்னம்பிக்கையே உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக முழுமையான வெற்றியை பெற்றுத்தருவதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க. கடந்த காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைத்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்தும் வைப்பீர்கள். மேலும் நீங்கள் விரும்பிய பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கி மனமகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோடு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பண வசதியானது உங்களுக்கு தாராளமாக கைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதற்கெல்லாம் சேர்த்து மிதுன ராசி நேயர்கள் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. தொழில் ரீதியாக முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தொழிலில் பெரிதளவுக்கு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தையும் அசால்ட்டாக விற்றாதீங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான வெற்றியை கொடுக்க போகுது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான புது புது அனுபவங்களை நமக்கு கற்றுத்தரப்போகிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் முழுமுதற் முயற்சியோடு செய்து உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்திட்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக மாற்றத்தையும் வெற்றியையும் பார்க்கலாம். இந்த ஒரு மாற்றமும் வெற்றியும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, புதிதாக தொழிலை நீங்கள் தொடங்கலாங்க. ரொம்ப நாட்களாகவே தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம். அதே போல் புதிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் பண்ணுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் தொழிலை அதாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த துறையை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க இதில் நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்பின் உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் அந்த துறையில் நீங்கள் இறங்க வேண்டாங்க. அதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா அதை உங்களால் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் நின்றுவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போதுன்னு இல்லைங்க, எப்போது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குவதாக இருந்தாலும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு 50% அது பற்றிய நாலேஜ் இருக்கணும். அப்போது தான் சில இடங்களில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். ஸோ எந்தவித தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் அது பற்றிய சில அனலைஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவும் வேண்டாங்க. அதே போல் படித்து முடித்து மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேர காலத்தில் அதாவது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பானது கிடைப்பதோடு கை நிறைய சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிக ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரங்கள்லையும் சரிங்க உயர ஆரம்பிக்குங்க. மேலும் இத்தனை நாட்களாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்களுடைய திறமை தற்போது வெளிப்பட்டு அதன் மூலமாக பல வெற்றியை பார்ப்பதால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பையும் மரியாதையும் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. இப்படி பல நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முயற்சி செய்து வெற்றியை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் எந்தவித தொழிலுக்குமே போகாமல் சும்மா வீட்டிலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித வெற்றி வாய்ப்பும் கிடைக்காதுங்க. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்பீங்க. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்கணும், நம்முடைய உழைப்பும் இருக்கணும். இந்த இரண்டும் சேரும்போது தான் நல்ல ஒரு வெற்றியை நம்மளால் பார்க்க முடியுங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கணும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்கும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க.
ஸோ அதே போல் மிதுன ராசி நேயர்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு நல்ல விஷயங்களானது முழுமையாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகங்களில் கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.